ஹலோ வியூவர்ஸ், இங்க நம்ம பார்க்க போகிறது வித்ரா சும்மா சிஸ்டர் எக்ஸ் எபிசோட் 11 பத்தி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 10 இல்லை அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ஹீரோஸுமே நிஜமாலே நீதான சிஷ்யாவா மாறியும் ஆமா இவங்க தான், இவங்க முடியும், இவங்க போடுற ட்ரெஸ்ஸும் மாறி இருக்கலாம், ஆனா இதுல தப்பே கிடையாது, இவங்க தான் அனசிஷ்யா. கீழே இருக்க அனசிஷ்யாவும் அந்த வெளிச்ச போன அப்புறம் அந்த குரல் மாறி நீ அது மாறியுமே ஆமா நான் தான் அக்கா, இன்னைக்கு தானே நிஜமாலே இதை பார்த்து கீரஸும் நிஜமாலே உயிரிழந்திருக்கால, சரி என்ன நடக்குதுங்க? அனசிஷாவும் அப்ப நீ தான் கவுண்ட் கனடாவா மாறி இந்த பெட்ரோல்ல இருந்து உடனே ரிலீஸ் பண்ணு, நீ நோபல் குழந்தைய பெதுக்கிறதுக்கு கல்யாணம் பண்றனா இதுக்கு நானே போதும். மாறியும் அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி அதுக்காக மட்டும் நான் லாட் கீரஸ் கல்யாணம் பண்ணல, ஆனாலுமே அனசிஷியா யாருக்கிட்ட கதை கொடுக்குற, இவனுங்க மாதிரி நோபல்ஸ் எல்லாருமே இப்படித்தான் காசு கொடுத்து இந்த மாதிரி பொண்ணுங்களை வாங்கிட்டு இருக்கானுங்க. மீயவும் லேடி அனசிஷியா இவ்வளவு நாள் விட்டு எதுக்காக இப்போ வந்தீங்க? அனசிஷியாவை தயங்கி நின்றுட்டு இருக்க கீரஸும் முதல்ல உள்ள போய் எல்லாத்தையும் பேசுவோம் சொல்ல, அவளுமே நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல, மாறியும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள அழைச்சிட்டு போறா. அவளை இப்ப சுத்தமாயிட்டு மாறி இதுதான் உன்னோட ரூமா, மாறியும் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க கண்டிப்பா டயர்டா இருப்பீங்க தெரியும், அதனால நீங்க தூங்கி அடிச்சுக்கோங்க, நாளைக்கு இதை பத்தி பேசுவோம். அவங்க அக்காவுமே அப்படி இல்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இதை பத்தி நான் பேசணும், அது என்னோட கடமை, அதுவும் இல்லாம நான் மன்னிப்பு கேட்கணும். நான் சடரன் வீட்டுல இருக்கிறப்பலாம் உன்னை எப்பயுமே பாதுகாத்ததே இல்ல மாதிரி, உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல உனக்கு உடம்பு சரியில்லப்ப நான் பாத்துக்கிட்டு இருப்போம் நம்ம பாட்டி சாஷா வந்து என்ன திட்டினாங்க. இப்போ அந்த பிளாஷ்பேக்ல இவ்வளவு வெளில சோகமா உட்காந்துட்டு இருக்க அவங்க பாட்டியே வெளியே வந்துட்டு மாறி இப்ப தூங்கிட்டா. இப்போ அவங்களுமே உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருக்க அனசிஷியாவும் அட நிறைய லாங்குவேஜ்ல இருக்க லெட்டர் நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்க போலயே, அப்புறம் இந்த லெட்டர்ல அப்பாவோட பேர் இருக்கு தானே, ஆனா அப்பாக்கு பதில் நீங்க எதுக்காக கையெழுத்து போடுறீங்க? அவங்களும் ஒரு சில பேர் என்னதான் சுட்டுப்பட்டாலும் ஒரு சொல்லுது வராது, அதை மத்தவங்க தான் செஞ்சாகணும். அனசிஷியாவும் உண்மைதான், நான் ஒன்னும் மாறி அளவுக்கு புத்திசாலி கிடையாது. அவங்களும் அனசிஷியா மத்தவங்களுக்கு ஒரு சில விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஆனா நீ எல்லா விஷயத்துலயும் இன்ட்ரெஸ்ட் பண்ற, இதுவே ஒரு பெரிய திறமை தான். உங்க அப்பாக்கு மியூசிக்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதுல ரொம்ப திறமை வாய்ந்தவர், எப்படி இருக்க வேண்டிய பையன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அவங்க ரத்தம் வந்து எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அனசிஷியாவும் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, அவங்களுமே இல்ல அவங்க கூப்பிடாத, இதுக்கப்புறம் அவங்க வந்தாலும் எதுவும் நடக்க போறது இல்ல, எங்களோட காலத்துல எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை எங்களால வாழ முடியல, ஆனா நீங்க ரெண்டு பேரும் வாழ போற காலம் ரொம்ப வித்தியாசமானது, உங்களுக்கு பிடிச்ச வேலையா பிடிச்ச மாதிரி செய்வீங்கன்னு நான் நம்புறேன், அதுதான் எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆசை. இப்போ அவங்க பாட்டி சாஷாவுமே இறந்து போயிடுறாங்க. மாரியோட அப்பாவும் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? மாறி அம்மா கிட்ட இருந்து நீ இவ்வளவு விஷயம் கத்துக்கிட்ட, உனக்கு பிளாரின் லாங்குவேஜ் புரியுமா? மாரியும் நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு கொலை நடக்குது. அவங்க அம்மாவுமே மாரியோட நோய் அவங்களுக்கு ஒட்டிக்குச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. மாரிதான் லேடி சாஷாவை கொன்னது. அனசிஷாவோ அதுக்கு மாறி காரணமா இருக்கிறதுக்கு 1% கூட சான்ஸ் இருந்திருக்காது. ஆனா அன்னையில இருந்து அப்பாவும் அம்மாவும் மாறிய தன்னோட பொண்ணாவே பாக்கறத நிறுத்திட்டாங்க. இப்போ ஒரு நாள் அனசியாவும் போயிட்டு இருக்கா, என்னமோ குரலை கேட்க நெட்டி பார்க்க அவங்க அப்பாவுமே மாறி நீ ஸ்கூல் அட்டன் பண்ண ஆசைப்படுறியா, இங்க ஒரு டவுன் ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல இப்ப இருக்க லாங்குவேஜ் எல்லாமே கத்து கொடுப்பாங்களாம், அந்த இடத்துல நான் சொன்னா நீ போய் படிப்ப தானே. மாரியும் உண்மைதான், ஆனா நான் அப்படி பண்ணா உங்களுக்கு செலவாகாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அப்பாவும் உண்மைதான், ஆனா நீ அதை பத்திலாம் கவலையப்பட தேவல. மாரியும் ஆனா நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு 2 மாசமா சம்பளமே கொடுக்கலையே. அவங்க அப்பாவோ இந்த இடத்துக்கு 4 ஆடா இல்ல நீயா, எனக்கு எல்லாமே தெரியும், இதுக்கு தான் சொன்னேன், பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் கிடைச்ச உடனே இந்த அளவுக்கு திமிரா பேசிட்டு இருக்கீங்களா, ஆமா நீ சரியான திமிர பிடிச்ச அசிங்கமான பொண்ணு, நீ சரியான முட்டாள் அழகு இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் மாறிய மணிபுலேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் நீ சரியான விட்டு நீ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அங்க படிச்சுக்கிட்டு இந்த நாடுக்கு யூஸ் ஆகலாம்ல. இதுக்கிட்ட அனசிஷியாவும் அப்பா இதுக்காக அந்த மாதிரி தப்பா மாறிக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மாவும் நடுவில் அவளை புரிச்சுட்டு அனசிஷியா உங்க அப்பா சொன்னது எல்லாமே இப்போ உண்மைதான். அவங்க அப்பாவும் நீ ஒன்னும் அனசிஷியா மாதிரி கிடையாது, அவளை எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனா பொண்ணு யாருக்குமே பிடிக்காது. இந்த வீட்டு வேலைக்காரங்க சம்பளம் கொடுக்கறது தானே கஷ்டப்பட்ட, இந்த வீட்டுல வேலைக்காரங்களே இனிமே கிடையாது, ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டு வேலைகளை நீ தான் செய்ய போற, உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வித்துட்டு அந்த காசுல தான் நீ போய் படிக்க போற. மாரியுமே அவங்க அப்பா சொல்ற எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அனசிஷாவும் அன்னைக்குதான் மாரியோட வாழ்க்கை முழுசா மாற ஆரம்பிச்சது. பகல்ல இருந்து நைட் வரைக்கும் வீட்டு வேலைகளை அவளை வச்சு செய்ய வச்சாங்க. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள மாரிய கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோடையும் அலங்கோலமா வைக்க ஆரம்பிச்சாங்க. அனசிஷாவும் அம்மா மாரி எல்லாரையும் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மாவும் எனக்கு வேற வழி கிடையாது, அந்த தேவையில்லாம அருவருப்பான சிவப்பு முடி அந்த பொண்ணாலதான் லேடி சாஷா இறந்து போனாங்க. அனசிஷாவும் மாறி இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கும் பாட்டி இறந்து போனதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க அம்மாவும் அதுல விடு, ஆனா நீ எனக்கு இருக்குல்ல அனசிஷியா, உன்னோட பிளாண்ட் ஹேரும் உன்னோட ப்ளூ ஐஸுமே பாக்குறதுக்கு லேடி சாஷா மாதிரி இருக்குல்ல, அவங்க உன் வழியா திரும்ப வந்துட்டாங்க. அப்பதான் அனசிஷியா அவனோட பொம்மையா மாற ஆரம்பிச்சா. அவளும் மாறி அலங்குலமா இருந்தா, ஆனா அவ வெளியே சுதந்திரமா இருந்தா, ஆனா என்ன ஒரு பொம்மை மாதிரி வீட்டு வெளியே அடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க அப்பாவுமே இதுக்காக அனசிஷாக்கு இந்த மேரேஜ் ப்ரொபோசலுமே வரல அப்படின்னு சொல்ல, அனசிஷாவும் அப்ப மாறி கல்யாணம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அப்பாவும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை இவன் தன்னோட ஒய்ஃபா எடுத்துப்பான், ஆனா நீ வித்தியாசமானவ, ஒரு நோபல் பொண்ணா நல்ல பொண்ணா இன்னொரு நோபல் வீட்டுல நீ கல்யாணம் பண்ணி போயாகணும். ஆனா அவ்வளவு கஷ்டத்துலயும் அனசிஷாக்கு இருந்த ஒரே சந்தோஷம் இந்த டெய்லரிங் தான். அவளும் மனசுக்குள்ள எனக்கு இருக்க ஆசைன்னா கேபிட்டல்ல ஒரு டெய்லரிங் ஷாப்பை ஓபன் பண்ணணும், ஆனா எங்க வீட்டுல எனக்கு பர்மிஷன் கொடுத்ததுலாம் இவங்களுக்கான ஒரு அழகு பொம்மையா இருக்குது தானே.
இப்போ அந்த கேரேஜ் ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் காட்டுறாங்க. அனுஷியாவுமே அவங்கிட்ட தப்பிச்சு ஓடுறப்ப அங்க ஓடுற ஆற பாக்குறா. பின்னாடி அந்த கேரேஜ் டிரைவர் தொத்திட்டு இருக்க என்னமோ சத்தம் கேக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த ஆறுல அனுஷியாவோட ட்ரெஸ் மறந்துட்டு இருக்கு. அதை பார்த்து அவருமே அவ வேணுனே இதுக்குள்ள குதிச்சிட்டாளா. ஆனா இந்த சைடு பார்த்தா அனுஷியாவுமே அவ உருவாக்குன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அவள ஒரு வழியா ராயல் கேப்டருக்குள்ள வந்துட்டா. அனுஷியா அந்த ஆறுல அடிச்சுக்கிட்டு போய் இறந்து போயிட்டா. இதுக்கப்புறம் நான் சுதந்திரமா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவளுமே சந்தோஷத்துல சிரிக்கிறா. இப்போ அங்க இருக்கிறது இருக்க அங்க வந்து யாருன்னு பார்த்தா கண்ணு தெரியாத நார்மன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அனஸ்டேஷியாவும் இவருக்கு கண்ணு தெரியாத போல அப்படின்னு சொல்ல அவருமே ஆமா உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்க அவளுமே ஆனா இல்ல ஆர்த்தர் புரியுதா. அவரும் அட துடிப்பா இருக்கானே சரி எங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் இந்நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன். அனஸ்டேஷியாவும் அதே இடத்துல அட் டைம்ல ஒரு கதையை உருவாக்கி அவர்கிட்ட எப்படி சமாளிச்சிட்டேன். நார்மன் அவரோட வீட்டுல என்ன தங்க வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்னு இவளுக்கு தெரிய வருது. அவள தன்னோட குரலை மாத்திக்கிட்டு நீங்க ட்ரெஸ் செய்யறவரா. அவரும் ஆமா நான் ஒரு பட்டன் ஆர்டிஸ்ட்ல ஜுவல்ஸும் செய்வேன் இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸுமே செய்வேன். ஆனா என்ன பண்றது நானே இப்போ ரிட்டர் ஆயிட்டேன்னு. இது கேட்ட அனுசிச்சாவும் அப்படின்னா உங்களோட அப்ரெண்டிஸா நான் சேர்ந்துக்கிறேன். எனக்கு துணிகளை செய்யறது ரொம்ப பிடிக்கும் அதை நான் செஞ்சிருக்கேன். இதோ இங்க பாருங்க இது நான் கைப்பட செஞ்சது. அவரும் நல்லதா இருக்கு ஆனா இது ஒரு ஆம்பளை போடுற மாதிரி இல்ல ஒரு பொண்ணு போடுற மாதிரி சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அவளுமே ஆமா இது ஒரு பொண்ணு போடுறதுதான். இது என்னோட ஒரு ஹாபி. இந்த மாதிரி பசங்க போடுற ட்ரெஸ் பொண்ணுங்களுக்கு செய்யறது. என்னால சாதாரண ரெகுலர் ட்ரெஸ்ஸுமே செய்ய முடியும். இந்த மாதிரி ராயல் கேப்டன்ல ஒரு கடையை திறக்கிறது தான் என்னோட கனவு. ஆனா நார்மனுமே நான் அப்ரெண்டிஸ் எல்லாம் சேர்க்கறது இல்ல தம்பி. அனுஷிஷா என்கிற ஆர்த்தருமே எனக்கு இப்ப வீடும் கிடையாது போறதுக்கு இடமும் கிடையாது. அதனால எனக்கு எந்த வேலை கிடைச்சாலும் சரி நான் அதை செய்யறேன். இந்த இடத்துல நான் திருப்பி போறது என்னோட கனவுகளை நான் நிஜமாக்க போறேன். எதுக்கிட்டு நார்மனோ சரி என்னோட வீட்லயே நீ தங்கிக்கலாம். ஆனா வேலை செய்யறதுக்கு நீ இப்ப இது செய்யக்கூடாது. வெறும் பார்த்து கத்துக்கணும் புரியுதா. இதை கேட்டு அவளும் சந்தோஷப்பட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவளுமே ஒரு வேலையா பார்த்து ஒன்னொன்னாவே கத்துக்கிறா. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. அப்பதான் தேர்ட் பிரின்ஸ் லீஃபன் அங்க வந்தாரு. லீஃபனோ இதை நீங்க ஒரு மோதத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஜெம் கொடுக்க அவருமே இது ஹை குவாலிட்டி ஜெம் அப்படின்னு சொல்ல லீஃபனுமே யாருக்கு சேர வேண்டியது கிடைச்சா இதை நான் எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்ல நார்மனுமே கவலைப்படாதீங்க என்னோட அப்ரெண்டிஸ் அப்புறமா அதை படிச்சு பார்த்துப்பான். இப்போ லீஃபன் அங்க கிளம்ப நார்மனுமே இது கனடா ஒகேஷனுக்கு போக வேண்டிய ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கோங்க. நீ இந்த மாதிரி நகைகளை செய்ய கத்துக்கு தானே இருக்க இதை நல்லா பாத்துக்கோ. அவர் கட்டிக்க போற பொண்ணோட ஹேர் கலர் இந்த கலர்ல இருக்குமா அது ரொம்ப நாளா தேடி கண்டுபிடிச்சு இதை எடுத்திருக்காரு. ஒரிஜினலா இந்த மோதிரம் கட்டிக்க போற பொண்ணோட அக்காக்கு சேர வேண்டியது. ஆனா அவ இறந்து போயிட்டாங்க ரீசெண்டா. அதனால அவ தங்கச்சி இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறா. அனுஷிஷாவும் அதுல இருக்க பில்ல படிச்சு பார்க்க அதுல மாறின்னு எழுதிருக்கு. அப்பதான் என்னோட காதுக்குள்ள என்னோட கனவு முடிய போதுங்கிற வார்னிங் எனக்கு வந்துச்சு. இப்ப அவளோட மைண்டுக்குள்ள மாறியுமே எழுதிட்டு இருக்க. இவளுமே என்னாச்சுங்க மாறியுமே எதுக்காக என்னோட அக்கா மட்டும் சந்தோஷமா இருக்காங்க. எப்பவுமே எல்லா சந்தோஷம் அவங்களுக்கு தான் போகுது. என்னோட இடத்துல அவங்க எழுதிருக்கலாம்ல. எந்த நிலைமையில தள்ளிட்டு நீங்க ஓடுனதா நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு இவளுமே தன்னை தானே வருத்திக்கிறா. அந்த கில்ட்டு அவளால் தாங்க முடியல. இப்போ நார்மனியும் அவளோட அப்ரெண்டிஸே கவுண்ட் கூப்பிட்டுருக்காரு. நார்மனுமே கவுண்ட் உன்னையும் வர சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்ல ஆனா அனுஷிஷாவும் இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல நீங்க போங்க அப்படின்றா. அவளும் மனசுக்குள்ள அங்க போய் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அனுஷிஷா பார்த்த அப்புறம் என்னோட கை கால்லாம் நகருமானே தெரியல. எனக்கு தெரியும் மாறி அந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளை நான் பாத்துக்க ஆசைப்படுறேன். ஆனா இந்த உலகத்துல நீ தான் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுற ஆள்னா அதனால்தான் இந்த வாட்டி நான் உன்னை பாதுகாக்க போறேன். அப்படிதான் இப்போ அனுஷிஷா அங்க வந்திருக்கா. அவளும் என்ன மன்னிச்சிரு மாதிரி நான் உன்னை இவ்வளவு நேரத்துக்கு வெயிட் பண்ண வச்சுட்டேன். இப்போத்துல இருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன். இப்போ அந்த இடத்துக்கு மீயாவும் கீரோஸும் வராங்க. கீரோஸ் கிட்ட வரத பார்த்து அனுஷியா போய் தடுக்க மாறியுமே நீங்க எனக்காக இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க எல்லாமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் அப்படி கிடையாது. எங்க ரெண்டு பேருக்குள்ளுமே காதல் இருக்கு. இதை பார்த்து அனுஷிஷாவுக்குமே ஒண்ணுமே புரியல. அவளுமே மாறி அவ உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். கீரசம் எதை வச்சு அப்படி சொல்ற அப்படின்னு கேட்க அனுஷிஷாவோ ஏன்னா எனக்கு தெரியும் உன்ன மாதிரி நோபல்ஸ் எல்லாருமே அப்படிதான். கீரசோ எனக்கு ஒரு பணம் புகழ் மட்டும் வேணும்னா எனக்கு தேவைப்படுறப்ப அவளை ஈஸியாவே கடத்திட்டு போயிருக்க மாட்டேன். ஆனா அவ மேல இருக்கிறது எனக்கு காதல். எனக்கு வேணும்னா ஷட்டர் அண்ட் ஃபேமிலி மொத்தமா அழிச்சிட்டு அவளை தூக்கிட்டு வந்திருப்பேன்ல. அதுவும் இல்லாம அவ மொக்கப்பட்ட பிள்ளை டெய்லி கட்டுப்பிடிச்சு பார்த்துட்டு இருக்கேன். இதை பார்த்து அனுஷிஷாக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. என்னது மாறி நான் அப்பவே சொன்னல இவ கொஞ்சம் வித்தியாசமானவ தான். மேயவோ மாஸ்டர் போதும் ஏற்கனவே குழப்பி விட்டு இப்ப அவங்கள பயமுத்தி வச்சுட்டீங்க. கீரசம் இதுக்கு எல்லாத்துமே காரணம் நான் அந்த ப்ரொபோசல் லெட்டர்ல பேரை தப்பா எழுதிட்டேன். அதனால என்ன மன்னிச்சிருங்க. இதை கேட்ட அனுஷிஷா ஷாக்காவ கீரசம் ஆமா எனக்கு மாறி மேல இருக்க ஃபீலிங்ஸ் உண்மையானது. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி இதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பிரிய போறதில்ல. நான் மாரியோட ஃபேமிலியா மாறுவேன். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அனுஷிஷாவும் இப்ப நீ சொன்ன வார்த்தைகளை எப்பவுமே காப்பாத்துவன்னு நான் நம்பலாமா. ஒருவேளை உன்னால அதை காப்பாத்த முடியலன்னா திருப்பியுமே மாறி உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவேன். கீரசம் கவலைப்படாத கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம். அனுஷிஷாவோ மாறி இப்போ உனக்கு எது அன்பு உனக்கு கிடைச்சிருக்குல்ல. இந்த பேலஸ்க்கு வந்ததுல இருந்து நீ சந்தோஷமா தான் இருக்க நான் நம்புறேன். நான் காப்பாத்த வந்த சின்ன பொண்ணு இப்போ காணாம போயிட்டால. அடுத்த நாள் மாறி வந்துட்டு என்னோட ரெக்வஸ்ட் கேட்ட மாதிரி எல்லாருமே இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலேயே என்னோட அக்காவுமே இதை கேட்டாக்கணும். அது அப்பாவோட குற்றங்களை பத்தி. அக்கா நீங்களே அதை பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட இடத்துல இருந்து நான் இல்ல நம்ம பாட்டி சாஷா லெட்டர் எழுதுனதை நீங்க பாத்திருப்பீங்கல்ல.
உங்க வாயால ஒரு சில விஷயங்களை கேட்ட அப்புறம் எனக்கு இப்போ கன்ஃபார்ம் தெரியும் இந்த கிங்டமோட லாங்குவேஜ் ஃபிளாரின் கிடையாது. அதனால மட்டும் அப்பாவால இதை கத்துக்க முடியல. அவங்க அக்காவும் என்னாச்சு ஒரு லாங்குவேஜ் கத்துக்காதது பெரிய குற்றமா? மாரியும் ஆமா குற்றம் தான். நொபிலிட்டியில அபிஷியல் டாக்குமெண்ட் எல்லாமே ஃபிளாரின் லாங்குவேஜ் எல்லாம் எழுதப்படப்படும். அதனால ஒரு நிலத்தை பாத்துக்கிறதுக்கும் அவங்க மக்களை பாத்துக்கிறதுக்கும் கண்டிப்பா ஃபிளாரின் லாங்குவேஜ் அவசியமானது. ஆனா பாட்டி இருந்ததுனால இந்த விஷயத்த பத்தி அப்பா கிங்டம் கிட்ட எதுவும் சொல்லல. அவங்க இருந்தப்புறம் அவங்களோட இடத்துல இருந்து என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு பதில் எல்லா லெட்டரையும் என்ன எழுத வச்சாரு. ஒரு நோபல் லார்டா தன்னோட கடமைகளை செய்யாம அபிஷியல் டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜரி பண்ணிருக்காரு. இதுதான் எங்க அப்பாவோட குற்றங்கள். கரெக்டா? லேலவும் எக்ஸாக்டா சொன்ன. ஒரு நோபல் லார்டா இருந்துகிட்டு ஃபிளாரின் லாங்குவேஜ் கத்துக்காம இப்படி அபிஷியல் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து அந்த நிலத்தை பார்த்து பண்ணே தெரியல. அந்த இடத்துல ஒரு நோபலா அவர் தோத்து போயிட்டாரு. மீயவும் அது மட்டுமா மாறி இந்த மாதிரி அபியூஸ் பண்ணி வேலை வாங்கியிருக்காரு. அப்போ மனுஷனாவே தோத்து போயிட்டார்ல. கீரஸும் அந்த பேரன் தான் கிட்ட இருக்க குறைய தான் பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பூசி மழுவிட்டு இருந்திருக்காரு. அதுவும் இல்லாம அவளை யாரு கல்யாணம் பண்ண கூட சொல்லிட்டு அவளை அலுங்குலமா வச்சு யாரு பார்க்காத அளவுக்கு பூட்டி வச்சிருந்தாரு. இது எல்லாமே அவரோட சுயநலத்துக்காக செஞ்சது அப்படின்னு சொல்ல மாறியுமே என்ன மன்னிச்சிருங்க. நான் அப்ப பண்ணது எல்லாமே ஒரு லார்டோட கடமை. அது எல்லாமே குற்றம் தெரியாம செஞ்சுட்டேன். கீரஸும் அது குற்றம் தெரிஞ்சிருந்தாலுமே கண்டிப்பா உங்க அப்பா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வச்சிருப்பாரு. உனக்கு வேற எந்த வாய்ப்புமே அந்த இடத்துல இருந்திருக்காது. நான் எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டேன். இதுல எந்த வித தப்புமே உன் மேல கிடையாது. லேலவும் கவலைப்படாத. அப்படியே எவனாச்சும் உள்ள வந்தாலுமே நாங்க உன்னை பாத்து காக்குறோம். கீரஸும் மாறி இதுக்கப்புறம் ஹவுஷா ஷடரன் என்ன நடக்க போதுங்கிற முடிவை நீதான் எடுக்க போற. இப்ப சொல்ல மாதிரி நாங்க என்ன செய்யட்டும்? மாறியும் சாதாரணமா இந்த இடத்துல கண்டிப்பா நான் ஓடி போயிருப்பேன். ஆனா இப்ப நான் ஓட போறது இல்ல. எனக்குன்னு சந்தோஷப்படுறவங்க இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்கிறத நான் கத்துக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஒரு அநியாயம் நடக்கிறத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க போறது இல்ல. இந்த உண்மையா நான் கண்ணுபட பார்த்து இந்த முடிவை நான் எடுக்க போறேன். அதனால நான் நேர்ல பார்த்து இதை முடிவெடுக்கிறேன். ஏன்னா என்னோட பேரண்ட்ஸே நான் அடிக்கலாங்கிற முடிவு எடுத்துட்டேன். அடிக்க போறது ஒரு மரணடியா இருக்க போகுது. இல்லவோ நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட மாதிரி அப்படின்னு சொல்ல மாறியுமே சரி அவசரனுக்கு நம்ம கிளம்புவோம். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.